வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதேஷ். வழக்கறிஞர் நியமனத்திற்காக லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. ஆனால் அதுக்கு திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இல்லை, அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே அந்த வழக்கறிஞர் நியமனத்தில் 100% நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துகிறாங்களாம். யார் தவறான தகவலை பரப்புவது என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். திரு நிர்மல்குமார் அவர்கள் 2-3 விஷயங்களை சொன்னார். ஒன்று, அரசு வழக்கறிஞர் நியமனங்களே நடைபெறவில்லை, நேற்று தான் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது, இதுவரை எந்த விதமான நியமனமும் செய்யப்படவில்லை என்று திரு நிர்மல்குமார் அவர்கள் சொன்னார் அல்லவா. 2 ப்ரொசீடிங்ஸை கொடுக்குறேன். ஒன்று, திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் ஆணை. 2, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் ஆணை. இணைப்பில் உள்ளவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 2 மாவட்ட ஆட்சியர்கள் கையெழுத்து போட்ட உத்தரவு. அந்த உத்தரவில் நீதிபதிகளும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். சரியா? அது என்னைக்கு சார் இது பப்ளிஷ்? 1/7 டேட்டு. 1/7 அன்று இந்த நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. 2/7 நீதிமன்றத்தை அது சென்று அடைந்திருக்கிறது. சரியா? இது திருவள்ளூர், திருப்பூர். கோவையில் உத்தரவே இல்லாமல் ஆஜராக ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, இது நடந்துச்சு, நான் தான் சார் கவர்மெண்ட் வக்கீல்னு போய் கோர்ட்டில் யுவர் ஆனர் அப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி, உனக்கு ஆனரே இல்லை, ஆர்டர் எங்க முதல்ல அப்படின்ட்டு நீதிபதிகள் கேட்டு சில வழக்கறிஞர்கள் சென்று நீதிபதிகளிடம் முறையிட்டு ஆர்டர் இல்லாமல் அப்பீராவதிங்கன்னு சொல்லி நிறுத்தியிருக்கிறார்கள். கோவை மாவட்டத்திற்கு இப்போது உத்தரவு வந்திருக்குது. சரியா? இன்றைய ஜூனியர் விடன் இதழில் சத்யபாலன் என்ற வழக்கறிஞர் பேட்டி அளித்திருக்கிறார். மாவோயிஸ்டுகளுக்காக ஆஜரானால் நான் மாவோயிஸ்டா? கொலைகாரனுக்காக ஆஜராகும் வழக்கறிஞர் கொலைகாரனா? கொலைகாரனை ஆதரிப்பவன் என்று பொருளா? அரசு வழக்கறிஞர் சத்யபாலன் ஆவேச பேட்டி. என்ன வழக்கறிஞர்? அரசு வழக்கறிஞர். அவர் ஒரு படித்த வழக்கறிஞர். அரசு வழக்கறிஞர் எப்படி பேட்டி கொடுப்பாரு? அவர் பெயர் அடங்கிய பட்டியல் என்னிடம் இருக்கிறது. நாகரிகம் கருதி அதை வெளியிடவில்லை. ஆனால் அந்த திருப்பூர் அண்ட் திருவள்ளூர் ஆர்டரை வெளியிட்டுருவேன். 2 ஆச்சா? அப்போது திரு நிர்மல்குமார் அவர்கள் எந்த அப்பாயின்மெண்ட்டும் போடலைன்னு சொன்னது உண்மையா பொய்யா என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். அவர் சொன்னது இன்னைக்கு சாயந்தரம் இல்லை நாளைக்குள்ளே நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிருவோம் அப்படி தான் சொன்னாங்க. அடுத்தது சொல்கிறேன். கோவை மாவட்டத்திற்கு அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்வதற்கான அரசாணை நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மாவட்டத்திற்கென்று குற்றவியல் வழக்கறிஞர் ஒருவரை நியமிக்க வேண்டும். அவர் தான் கிரிமினல் மேட்டர்ஸ், பெயிலு, இந்த கஸ்டடி, இது போன்ற விவகாரங்களை அவர் தான் அந்த மாவட்டத்திற்கு ஹெட்டு. அவருக்கு கீழே ஜூனியர் வக்கீலுங்க வேலை பார்ப்பாங்க. அந்த மாவட்ட வழக்கறிஞர் இதுவரை நியமனம் செய்யப்படவில்லை. அதுபோக கவர்மெண்ட் ப்ளீடர் கோவை மாவட்டத்துக்கு நியமனம் செய்யப்படவில்லை. 2 ஆச்சா? கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கும் 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கும் மனித உரிமைகள் அமைப்புக்கும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படவில்லை. சரியா? நிர்மல்குமார் அவர்கள் கூடுதலாக சொன்ன ஒரு விஷயம், சுத்தமாக ஊழலே இல்லாமல் இந்த நியமனங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று நிர்மல் அவர்கள் சொன்னார். ஞான சௌந்தரி என்ற தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் மாவட்ட வழக்கறிஞர்கள் அணியின் இணை செயலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். ஃபுல்லாக துட்டு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, நான் சொல்ல. ஏதாவது இதில் ஊழல் நடைபெற்றிருந்தால் புகார் அளிக்கலாம்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ புகார் வருதுன்னு மட்டும் பாருங்கள். சொல்லிட்டார்ல. இதுவரை இல்லாத வகையில் நேர்மையான முறையில் இந்த நியமனங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று அவர் நிர்மல் நேற்று சொன்னார். இதுவரை இருந்த நேர்மையான நடைமுறையை மாற்றியிருக்கிறது தாவேக அரசு. இதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிஞ்சுக்க தம்பி, அரசாங்கத்தில் கோவிலில் க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, இந்த கோவிலில் பணி, அதுக்கு கூட இன்டர்வியூ வச்சு அப்பாயின்ட் பண்ணணும். இன்டர்வியூ வச்சு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுக்கு கூட இன்டர்வியூ வச்சு தான் அப்பாயின்ட் பண்ணணும். நான் பெருகிற வேலை தானே. ஏப்பா வாப்பா, நாலுலேருந்து நீ பெருகுப்பா. கோவிலுக்கு இத்தனைக்கும் கோவில் காசுல இருந்து தான் நீங்கள் இந்த சம்பளத்தை கொடுக்குறீங்க. அதுக்கே ஏனென்றால் அந்த கோவில் அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் வருகிறது. இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த அரசு வழக்கறிஞர்களை எப்படி நியமனம் செய்திருக்க வேண்டும்? இன்டர்வியூ பண்ணி. ரைட் ஆச்சுங்களா? 2021க்கு முன்பு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா வரிசையாக அந்த கட்சிக்காரங்களை பூரா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதான் இது நீதிமன்றங்களில் வழக்காக மாறுகிறது.
இது என்னங்க, ஒரு வழக்கறிஞர் என்பவர் நீதிமன்றத்தின் நண்பர், அரசு வழக்கறிஞர் நீதி பரிபாலனத்தில் நீதிமன்றத்திற்கு உதவி செய்பவர். அதை கட்சிக்காரனை போட்டால் எப்படி நியாயமாக நடக்கும் என்று வழக்கு தொடுத்தவுடன் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் ப்ராப்பராக இன்டர்வியூ வச்சு அப்பாயிண்ட் பண்ணுங்க, விளம்பரம் கொடுங்க, அப்ளிகேஷனை கால் ஃபார் பண்ணுங்க, இன்டர்வியூ வச்சு தான் ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணுங்க என்று உத்தரவிட்டு விட்டது. 2021 விடியல் மாடல் அரசு பொறுப்பேற்கிறது. பொறுப்பேற்றதும் அதிமுக வழக்கறிஞர்கள் தானே அந்த பணியில் இருந்திருப்பாங்க. பொறுப்பேற்றதும் சரி கட்சிக்காரன் அப்பாயிண்ட் பண்ணலான்னு பார்த்தா இந்த நீதிமன்ற உத்தரவுகள் குறுக்கே நிற்கிறது. சரி ஒழுங்காக பண்ணிடுவோம், பஞ்சாயத்து ஆகிடும் என்று இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு 4-5 மாதம் ஆகும் இல்லையா? அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதிமுக ஆட்சியில் நியமனம் செய்யப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் அப்படியே தொடர வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார்கள். டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா நடக்குது, எதுக்கு ஏடிஎம்கே உதவி செய்யணும்? இவங்கெல்லாம் போய் நாங்கள் எங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறோம். மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த வழக்கறிஞர்களை அழைத்து நீங்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள், இருந்தாலும் அடுத்த அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்யப்படும் வரை நீங்கள் அந்த பணியில் தொடர வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்னு மாவட்ட ஆட்சியர் கடிதம் எழுதின உடனே திமுக கவர்மெண்ட் வந்து 5 மாதத்துக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ஸ் தான் அரசு வழக்கறிஞர்கள். திமுக காரன் ஏடிஎம்கே காரனை வேலை செய்ய விடுவாங்களா? ஆனால் இதுதான் ப்ரொசீஜர் என்று டிஎம்கே வெயிட் பண்ணி 5 மாதங்கள் கழித்து நியமனங்களை செய்தார்கள். ஒரு சில மாவட்டங்களில் 1 வருடமாக இருக்கிறது. இப்போ நிர்மல்குமார் சொல்கிறாரே, டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படைத்தன்மையோட நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோன்னு இந்த ஒரு அரசாணை, நான் அந்த கோவை மாவட்டத்தின் அரசாணையை காட்டுகிறேன், இன்னொரு மாவட்டத்தின் அரசாணையை காட்டுகிறேன். ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 20 பேரை எப்படி செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்கள்? நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, இது வரைக்கும் இல்லாத வகையில் 1000-1500 அப்ளிகேஷன்லாம் வந்திருக்கு. உண்மை. விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 அப்ளிகேஷன் வந்திருக்கு. நீங்கள் 20 பேரை செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 20 பேரை எப்படி செலக்ட் பண்ணீங்க சொல்லுங்கள்? உன் பேர் என்ன சங்கிலியா? இனிமேல் நீ தான் கங்குலி. கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த ஞான சௌந்தரி என்ற தாவேக்க நிர்வாகி வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அவரோட ப்ரேயர் அதில் என்ன தெரியுமா? இந்த டேட்டில் கலெக்டர் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தாரு, நான் அப்ளை பண்ணேன், என்னை இன்டர்வியூக்கே கூப்பிடல, யாரோ ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, முடிஞ்சா? ஆலயத்தில் துப்புரவு பணி செய்யும் ஒரு 6000-7000 தான்ப்பா சம்பளம், அதுக்கு இன்டர்வியூ வைக்கணும். அப்போ இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்டை எப்படி நியமனம் பண்ணீங்க? திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லுவது இதுவும் தற்காலிக நியமனம், 6 மாதம் தான். கரெக்டா? அடுத்து நீ அதுக்கு தான் வருவேன்னு தெரியும், 6 மாதம் தான். நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு பர்மனெண்ட்டாக பண்ணுவோம்னாங்க. சரி, இந்த 6 மாதத்துக்கு ஒரு 20 பேரை நியமனம் பண்ணிருக்கீங்களா, அவங்கள எப்படி செலக்ட் பண்ண? அவங்க மீது ஏதாவது புகார்கள் வந்தால் அவங்கள நீக்கிட்டு வேற ஏதாவது. இந்த புகாருக்குள்ளேயே நான் போல தம்பி, இந்த 20 பேரை எப்படி செலக்ட் பண்ணேன்னு எனக்கு பதில் சொல்லு. சீட்டுக்குழி போட்டியா? ஸோ 6 மாதம் இருக்கிறவங்க மட்டும் ஆடு திருடினவங்களா இருக்கலாமா? அதுதான். இந்த மாதிரிலாம் புகார் வந்துச்சுன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அது 6 மாதத்துக்குள்ளேயே நாங்கள் தூக்கி போட்டுருவோம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சார். அந்த 6 மாதத்துக்கு நியமனம் பண்ணுறீங்கல்ல, அதை எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன்ப்பா. நீ புகார் வர்றது, தூக்கி போடுறது, ஆடை திருப்பி கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கட்டும். இதை எப்படி செலக்ட் பண்ண? 1200 அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதில் 20 பேரை எப்படி செலக்ட் பண்ண? நேர்மையாக. இப்போ புகார் எப்படி வருதுன்னு பாரு. திரு நிர்மல் அவர்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு தாவேக மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள், வழக்கறிஞர் அணியின் நிர்வாகிகள் அள்ளி குவித்திருக்கிறார்கள். துட்டு கொடுத்தா சும்மா இருக்க மாட்டான். இந்த அமைச்சர் பெருமக்களும் சரி, மற்றவர்களும் சரி, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒத்துக்குங்க. பார்க்குறவங்கலாம் முட்டாள்னு நீங்கள் அறிவாளித்தனமாக ஒரு விளக்கத்தை கொடுத்தால் ஒருவருக்கும் இது தெரியாது என்றெல்லாம் நினைத்து கொள்ளாதீர்கள். இல்லை, அமைச்சராக அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமாம், அதுக்கு போய் சொல்லுவீங்களா மாலதி? இப்படியான தகவல் நானும் பார்த்தேன், நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு. விசாரிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், முடிஞ்சு போச்சா? நீ இப்படி சொல்லிட்டேன்னு தூக்கில் போட்டுருவாங்களா உங்களை? உங்களுக்கு தெரியாது? திருப்பூர், திருவள்ளூர், விழுப்புரம், இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டது உங்களுக்கு தெரியாது? நேற்று தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜிஓவே இஷ்யூ பண்ணியிருக்கேன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, அதான் டேட் போட்டு 2ஆம் தேதி டேட் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில் சொன்னோமா வாங்கினாரு. அப்போது அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ண திருப்பூர் கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அந்த ஆர்டர் ஃபோர்ஜரியா? எல்லாரும் இப்படி முட்டாள நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் அரசாங்கத்தில் அமைச்சராக இருப்பவர், நீங்கள் அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை மறுக்கல, கொஞ்சம் தாமதமாகுதுங்க, சரி பண்ணிடுறோம், முடிஞ்சு போச்சா? அதுவும் குறிப்பாக திமுக மாதிரி ஒரு வலுவான எதிர்க்கட்சி இருக்கும்போது. இப்போது நான் இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன். திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக வழக்கறிஞர்கள் அரசுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தார்கள். செய்தபோது அப்போது இருந்த அதிகாரிகள் என்ன செய்தார்கள்? அடுத்த நியமனம் வரும் வரை நீங்கள் பதவியில் தொடருங்கள் சொன்னாங்களா?
30/6/2026 மேல் 1 மணி நேரம் கூட இவர்கள் பணியில் நீடிக்கக்கூடாது என்று உத்தரவு போட்ட மணிவாசனை என்ன செய்வது? எதுக்கு நாமக்கல் கவிஞர் 10வது மாடியிலேருந்து கட்டி தொங்கணும்னு சொன்னேன்னு தெரியுதா? ஆஃபீஸர் தானே சார் நீங்கள், படித்தவர் தானே நீங்கள், ஹோம் செக்ரட்டரி இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு, இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ நாள் எடுக்குன்றது உங்களுக்கு தெரியும். 1000 அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா 1000 பேர் இன்டர்வியூ கூப்பிடணும். யூ டோன்ட் ஹவ் an ஆப்ஷன். அப்ளிகேஷனை கையில் வாங்கிட்டீங்கன்னா கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ண, அது வேற. பச்சை கலர் சட்டை போட்டிருக்க ரிஜெக்டட் போ, கூட வச்சுருக்கவங்களாம் லைட்டு கொடுக்குறதில்ல போ அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் கூப்பிட்டே ஆகணும். இப்போ இதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் உங்களுக்கு தெரியும்ல. 30/6க்கு மேலே 1 நிமிடம் கூட நீங்கள் பணியில் நீடிக்கக்கூடாதுன்னு எப்படி சார் உத்தரவு போட்டீங்க? கோர்ட்டில் ப்ராசிக்யூட்டர் இல்லைன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரிய வேணாம்? அப்போது இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், ரொம்ப நல்ல ஒரு சிச்சினேகிறார் எப்போ பார்த்தாலுன்ற ஆணவம் தானே. இதுக்கு தான் முதல்வர் சாட்டை எடுக்கணும்னு, புரியுதுங்களா? சவுகு எடுத்து 4 சாத்துனா பயம் வருமா? மணிவாசனை தூக்கி பிர்லா கோளரங்கம்னு ஒன்று இருக்குது கோட்டூர்புரத்தில், நல்லாயிருக்கும், பிளானிட்டோரியம். அதுக்கு அதிகாரி. இந்த கவர்மெண்ட்டுக்குமே சகாயம் ஐஏஎஸ் பிடிக்காது இல்லை, அவர் அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க. எப்போயாவது போனால் நல்லாயிருக்கும் சார், எப்போவுமே போனால் போர் அடிக்கும்ல. போர் அடிக்கிட்ட மணிவாசனுக்கு எதிர்க்கவே கவர்மெண்ட் டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா அடுத்து வர உள்துறை செயலாளர் இந்த தப்பை பண்ணுவாரா? ஆத்தடி, அவர் எங்கே இருக்கார் பார்த்தல. இன்னும் சிறப்பாக பண்ணணும், எல்லா அதிகாரிகளும் ஒரு அச்சத்தோடு வேலை செய்யணும்னு முதல்வர் நினைத்தால் மணிவாசனை சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மெஸ்ஸுக்கு யார் காரணம்? யார்ப்பா காரணம்? அவர் தான். 30/6/2026க்கு மேல் 1 மணி நேரம் கூட எந்த அரசு வழக்கறிஞரும் பணியில் நீடிக்கக்கூடாதுன்னு நீ தானே உத்தரவு போட்ட. சஸ்பெண்டட் ஃபார் கிராஸ் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி. கடமையிலேருந்து தவறினார் தானே அவர், இது அவர் கடமை தானே. சஸ்பெண்ட் பண்ணாருன்னா வேடிக்கை பாருங்கள், அதிகாரிங்க சும்மா உண்மையிலேயே விஜய் நடித்த படம் மாதிரியே வேலை செய்வாங்க. என்ன படம்? கில்லி. கில்லி மாதிரி வேலை செய்வாங்க. இது இந்த உறுதி, இந்த கடுமை நிர்வாகத்தில் அவசியம். அவன் மனசு கஷ்டப்பட போகிறாரு அப்படின்லாம் விட்டீங்க, இதான் நடக்கும். இப்போது என்ன தகவல் பரப்புகிறாங்கன்னா நிர்மல் சொன்னார், தவறான தகவல். எது தவறான தகவல் என்பதை மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார், ஆய்வு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வுக்கே பேர் போனது இந்த தாவேக்கா ஆட்சி. நல்ல விஷயந்தான் ஆய்வு பண்ணுறது, ஏன் இப்படி தடுக்கிறாருன்னு தெரியலையே. பள்ளிகள் மட்டும் இல்லாமல் எங்கேயுமே தேவையற்ற ஆய்வுகளை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நிர்மல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். முதல்வர் அலுவலகத்துலன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கீர்த்தனா பண்ணது தேவையில்லாத ஆய்வுன்னு அமைச்சர் நினைக்கிறாரா? அது ஒன்று. வேற என்ன இன்டர்பிரிட்டேஷன் அதில்? திஸ் ரைட், அதான் மீனிங். அதுக்கு கீர்த்தனா தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறார், பக்கத்து ரூமில் இருக்கார், கூப்பிட்டு சொல்லு. எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறீங்க? தெரியுதா? ஒரே கேபினெட்டில் தானங்க இருக்கீங்க. ஷீஸ் யுவர் கலீக். முதல்வரோட உத்தரவு தானே. முதல்வர் வந்து உங்களுக்கு மட்டும் அந்த முதல்வர் அலுவலகத்தின் உத்தரவுகள் நிர்மல்குமார் அவர்கள் மூலமாக சக அமைச்சர்களுக்கு செல்ல வேண்டும்னு அதுவும் முதல்வர் உத்தரவா? இதெல்லாம் வெளியில் சொல்லலாமா? போட்டு கொடுக்குறீங்களா? கீர்த்தனாவை போட்டு கொடுத்துட்டு அந்த தொழில்துறையை கபலீகரம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே ஏகப்பட்ட அமைச்சகம் வச்சுருக்காரு, அதவே சமாளிக்க முடியாமல் இருக்காரு. அப்போ இதுக்கு என்ன பொருள்? முதல்வர் அலுவலகத்தின் உத்தரவு என்றால் முதல்வர் அலுவலகம் கீர்த்தனாவிடமே நேரடியாக சொல்லியிருக்கலாமே, மன்னிக்க வேண்டும் விருதை மகள், அப்படித்தானப்பா? நம்ம கரெக்டு தான். அங்கேயே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. கவர்மெண்ட்டில் எவ்வளோ டிஸ்கனெக்ட் இருக்குது தெரியல. முதல்வர் அவர்கள் இப்படி உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்ட்டு ரகுபதி சேகர் பாபுவுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் சார். அதை விட்டு நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் என்ன சார்? சவுக்கு மீடியா நிறுவனம் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீ போய் ப்ரெஸ் மீட் சொன்னால் எப்படி இருக்கும்? இது அங்கே போய் சொல்கிறேன், எங்கே சொல்கிறேன். கரெக்டா? ஸோ தெர் இஸ் அ டிஸ்கனெக்ட் இன் திஸ் கவர்மெண்ட். தெரியுதா? ஒரு அரசு என்பது இப்போ நம்ம உடம்பு மாதிரின்னு வச்சுக்கோ. கை ஒரு உறுப்பு, கால் ஒரு உறுப்பு, கண் ஒரு உறுப்பு, காதுகள் ஒரு உறுப்புனாலும் எல்லாம் சேர்ந்தன வேலை செய்யுது. அப்படித்தான் அரசு இயங்க வேண்டும். புரிய வேண்டியவர்களுக்கு புரியும். என்ன சார் கட்சிக்குள்ளேயே பஞ்சாயத்து ஓடிக்கிறா? இதை சொல்லணுமா? எவ்வளோ நேரம் இந்த இவ்வளோ லெங்க்த்தாக சொன்னேன். சார், நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை தமிழ்நாடு அரசு வந்து ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? என்ன சார் காரணம்? என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை, ரிசைன் பண்ணுங்க அப்படின்றீங்களா? ராஜினாமா செய்து வெளியே போங்கள் என்று சொல்லப்பட வேண்டியவர் அந்த மாநில தேர்தல் ஆணையர். அவர் பெயர் ஜோதி நிர்மலாசாமி. இதற்கு முன்பு எங்கே இருந்தார் என்றால் பத்திரப்பதிவுத்துறையின் ஐஜியாக இருந்தார்.
பிறகு பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலராக இருந்தார். மூர்த்தி அடித்த கொள்ளையில் பெரும் பங்கு ஜோதி நிர்மலாசாமிக்கு தான் சேரும். சில சிக்கலான பத்திரங்கள் இருக்கிறது அல்லவா? பத்திரங்கள்லாம் என்னென்னா டிஸ்பியூட் இருக்கும், டியூட்டியில் டிஸ்பியூட் இருக்கும், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கும். இது போன்ற பத்திரங்கள் எல்லாம் பத்திரப்பதிவுத்துறையின் தலைவருக்கு போய்விடும். அவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி, ஆர்டர் பாஸ் பண்ணுறது. 10 வருடங்களாக இருந்த ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு நமக்கு எதுக்கு பிரச்சனை, இதில் கையெழுத்து போட்டால் நாளைக்கு மாட்டிக்க வந்துட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஃபைலை எடுத்தாங்கன்னா ஐயா இது பிரச்சனையாக இருக்குது, இது நம்ம அப்ரூவ் பண்ணால் சிக்கல், ஆனால் அப்ரூவ் பண்ணுன்னு ப்ரெஷர் வரும், நமக்கு எதுக்கு பிரச்சனைன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இது போல் கிட்டத்தட்ட 600 பத்திரங்கள் 10 ஆண்டுகளாக தேங்கி நிற்கிறது. ஒரு மாதத்தில் அவ்வளோ பத்திரத்தையும் கிளியர் பண்ணாங்க இந்த ஜோதி நிர்மலா. இப்போ நல்லா காசு வந்துருக்குங்க சார். அப்புறம் என்ன இலவசமாக பண்ணுவீங்க? அப்படியே அங்கே ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு அப்படியே செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஒரு வசூல் வேட்டை பண்ணிவிட்டு சைஸாக நகர்ந்து மாநில தேர்தல் ஆணையராக சென்று உட்கார்ந்து பண்ணுறோம். இதில் ஒரு பெரிய தமிழ் ஆர்வலராக வேறு இந்த மாதிரி உருட்டுற அதிகாரிங்க சில பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி தமிழ் ஆர்வலர், புலமை, கவிதை இப்படிலாம் சொன்னோடனே சோஷியல் மீடியாவில் ஃபயர் விடுறதுக்கு இருப்பாங்க கொஞ்சம் பேர். ஆஹா என்ன மாதிரி கவிதை, ஆஹா. அந்த ரகத்தை சேர்ந்தவர் தான் திருமதி ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்கள். இப்போது உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. இது ஒரு ஆல் இம்பார்ட்டண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன், ஓகேவா? உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து நம்ம ஆட்சி தான்ட்டு ஒருத்தர் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். அது இபிஎஸ் அவர்கள் தான். ஆமாம், அதன் காரணமாக இது ஒரு ஆல் இம்பார்ட்டண்ட் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். அப்போது திமுக ஆட்சியில் இவ்வளோ கொள்ளச்ச ஒரு அதிகாரி எப்படி நேர்மையாக இருப்பார்? அதனால் அரசு சரியான முடிவை எடுத்திருக்கிறது. வெளியே தள்ளுவதோடு அல்லாமல் ஜோதி நிர்மலாசாமி மீது விசாரணைக்கும் உத்தரவிட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். விசாரித்து ஊழல் செய்து சம்பாதித்த இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்தால்தான் மற்ற அதிகாரிகளுக்கு இது உதாரணமாக இருக்கும். அது கரெக்டான முடிவு. உண்மையிலே தாவேக அரசை வாழ்த்துகிறேன். நீங்கள் இபிஎஸ்ன்னு சொன்னீங்க. திரு இபிஎஸ் அடுத்த 6 மாதம் தான் அந்த தாவேக ஆட்சி இருக்கும், அதுக்கப்புறம் நிலைக்காது அப்படின்னு இருக்காரு. ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரா, ஆருடம் கூறுறாரா? எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இல்லை. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அடுத்து நம்ம ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. போட்டியிட ஆள் இருக்கவங்ககிட்ட அவ்வளோ பேரும் பனையூரில் உட்காந்துருக்கான். என்னென்னா போட்டி போட ஆள் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஃபிகரேட்டிவாக சொல்கிறேன். நான் ஆள் வருவாங்க யாராவது இந்த இதில் நிற்கிறதுக்கு. உங்களுக்கு ரியல் கண்டஸ்ட்னா செலவு பண்ணணும், வேலை பார்க்கணும், ஓகேவா? உள்ளாட்சி தேர்தலுக்கே நீங்கள் போராடணும் இல்லையா? இன்னைக்கு யார் செலவு பண்ணுவா அதிமுகவில்? இப்போது நார்மலாக ஒரு உள்ளாட்சிக்கான தேர்தல் நடைபெறும்போது முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர்கள், இது மாதிரியான ஆட்கள் தான் செலவு பண்ணுவாங்க. இன்றைக்கி யார் செலவு பண்ணுவாங்க இடைமையில்? இல்லை அப்படியே செலவு பண்ணணும்னு மனசு வந்தால் கூட செய்வோன்னு நம்பிக்கை இருக்குன்னு. நம்பிக்கை இருக்கணும் தம்பி. வேட்பாளர் செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களா? செலவு செய்யக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறார்களா? கேபி கந்தன் 10 தொகுதிக்கு செலவு பண்ணுற அளவுக்கு சம்பாரிச்சு வச்சுருக்காரு. ஆனால் தாவேகாக்கு போயிட்டாரு. இது மாதிரி காசு இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த காசை காப்பாற்றிக்கிறதுக்காக தாவேகா கிட்ட போயிட்டாங்க. இப்போ யார் இருக்கா? எப்படி ஜெயிப்பீங்க உள்ளாட்சியில்? இதில் ஜோசியம் வேறு 6 மாதத்தில் கவுந்து எப்படியா கவுருவான்? கூட்டணி கட்சிகளே கவிழ்த்து விடுவார்களாம் அப்படின்னு சொல்லி, சரி கூட்டணி கட்சி கவுத்துறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம். நீங்கள் ஜெயிப்பீங்களா? போட்டி போடுறதுக்கு, எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு, போட்டி போட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு கட்சி வேணும். உங்கள்கிட்ட கட்சி இருக்கா? சேலத்தில் கவுண்டர் முன்னேற்ற கழகம் வச்சுருக்கீங்க, கரெக்டாக? இன்னும் பெரிய கட்சி இருக்கிற மாதிரியே பேசுறது. இபிஎஸ் அவர்கள் சொன்னார் கூட்டணி கட்சியை கவுத்து விட்டுருவான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரியே சார் எல்லாம் நடக்குது. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிட்டோம்ன்றதுக்காண்டி தாவேகா கூட்டணியில் இடம் பெற்றோம்லாம் கிடையாது. இன்னும் கேட்டால் தாவேகால கூட்டணியே கிடையாதுன்ற. தாவேகாவோட கூட்டணியே கிடையாது, இன்னும் வந்து திமுகவோட நட்பு தொடருதுன்றாரு சார். எனக்கு தெரிஞ்சு நான் சாரி சார், இன்னொன்று சொல்கிறாரு, தாவேகால சேர்றதுக்கே நாங்கள் மு க ஸ்டாலினோட பெர்மிஷனோட தான் வந்தோன்ற மாதிரி சொல்கிறாரு. 1991 நான் அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். இது மாதிரி ஒரு புது ஐட்டத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அமைச்சரவையில் இருக்கும் ஆனால் கூட்டணியில் இல்லைன்ட்டு. இப்போ எதிர்கட்சியா? ஆனால் தாவேகா நடத்தின தோழமை கட்சி கூட்டத்தெல்லாம் போய் பங்கேற்றார் சார். முடிவு எடுக்காதனால நாங்கள் இன்னும் அந்த இதில் இல்லைன்றார் சார். ஒரு திருமா நிதானத்தில் இருக்காரா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நம்ம பார்க்குறவன் என்ன பண்ணானப்பா, அவனை பற்றி யோசிக்க வேணாமப்பா. அமைச்சரவையில் இருக்கோன்றதுனாலேயே நாங்கள் கூட்டணியில் கிடையாதுன்னா இது என்னையாது? இன்னும் திமுக கூட்டணியில் தொடர்றோன்றாருப்பா. சரி, எதை கண்டு தான் சார் அஞ்சுறாரு? அப்படி என்ன தான் சார் திமுக ஏதாவது வச்சுருக்காங்களா? காண்டு ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு சிஎம் போஸ்ட்டு.
இனி எப்போவுமே ஆக முடியாது. கரெக்டா? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்னைக்குமா சிஎம் ஆகுறது? நடக்குமா அது? அந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு கைகிட்ட வந்து போயிடுச்சே, மிஸ் ஆயிடுச்சே. விஜய் அவர்கள் நடந்து போகும்போதெல்லாம் நான் இருக்க வேண்டிய இடம் போச்சே. ஆமாப்பா, ஏன்ப்பா நீங்கள் ஒரு 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் தலைவர் இப்படி பேசலாமா? இப்போ சின்ன பையன்லாம் சிரிக்கிறான். நான் மட்டும் இல்லை, ஊரே சிரிச்சு. ஊரே பாரு, நீங்கள் உங்களை பின்பற்றும் இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேணாமா? எப்படி பேசுகிறார் பாரு அங்கே லீடர்னு. கீழே உட்காந்து தமாஸ்பா ஒரு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? மிஸ் ஆயிடுச்சு தான். ஆனால் இந்த 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு சிஎம் ஆகலான்னு ஆசைப்படுறது பேராசையாக தெரில. 72 எம்எல்ஏவா திமுகவுக்கு? அவங்களே வெளியிலேருந்து ஆதரவு தான் சொல்கிறாங்க. முன்னாடி மற்றவங்களாம் தள்ளி விடுறாங்க பாருங்கள். நான் 2 எம்எல்ஏ இதையும் மீட்டிங்கில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் என்னென்னமோ சொன்னாங்க பார்த்தீங்களா? 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சியை தீர்மானிக்கிறோம் சார். எல்லாம் இப்போ கூட சொல்கிறார் சார், விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறதுன்றார் சார். அண்ணன் இந்த மேகத்தாட்டு காகத்தாட்டுன்ட்டு அன்புமணி அண்ணன் அடிக்கடி செக்ரட்டரியேட் பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. கவனிச்சே இல்லையா? 10 விட்டு உள்ள போகுதுக்கா. சிபிஐ கேஸ் இருக்கு. உள்ளே போனாருன்னா இவருக்கு அது என்ன? ஓ, அப்போ அதான் இங்கே லைன் அடிச்சுக்கிருக்காரா? வேற எதுக்கு? ஏன் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட நேராக தான் போய் கோரிக்கை கொடுப்பீங்களா? தபாலெல்லாம் அனுப்ப மாட்டீங்களா? அதுவும் தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கவனிச்சிங்களா? எதிர்க்கட்சிகளை கூட கூப்பிட்டு இப்படி ஆலோசனை செய்கிற ஒரு அற்புதமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சி மாதிரி இருக்கியா? உள்ள இவங்க போயிட்டாங்கன்னா வெளில போகணும். அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப கவனமாக நடக்கணுமா வேணாமா? பெரிய போறாருன்னா வன்னியரசு நான் தாவே கழிச்சுருக்கேன் சார். உண்மை. இப்போ தம்பி, ஒரு அரசியல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுதா? இப்போ வேறு வழியே இல்லை. விடுதலை சிறுத்தைகளை விட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது என்பது போன்ற சூழல் இருந்தால் திரும்ப அந்த மாதிரி இஷ்டத்துக்கு வளரலாம். இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணிலாம் தமிழ்நாட்டில் இல்லை இல்லையா? அன்புமணிக்கு அப்படி ஏக்கமாகவே இருக்குது. கடைசி வரைக்கும் இப்படியே போயிட போதோ? எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்ந்த அப்பா முன்னாடி சேர்ந்திருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். இன்னொரு 4 சீட்டை ஜெயிச்சிருந்துருக்கலாம். 4 சீட்டை ஜெயிச்சிருந்தானா நேரம் துணை முதலமைச்சராக உட்காந்துருக்கலாம். பாகுபலி இன்னும் நான் டேட்டூலாம் குத்துனேன்னு ஆயிருந்திருக்கலாம். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி இது ஒரு ஆபத்து. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இது ஆபத்து. இப்போ பாமக எம்எல்ஏ இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதை வேறு. ஆபத்து. அதுவும் அடிக்கடி செக்ரட்டரியேட் பக்கம் சுற்றுறாரு. அதில் அடிக்கடி ஒரு புகழ்ந்து வர பேசுகிறாரு. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, பக்கத்து தெரு இவங்க ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, விஜய் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. என்னென்ன போறாரு வராது எதுவுமே தெரியாது. அப்படி போய் சேர்ந்துருவாங்க. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும். 7 எம்எல்ஏ வர ரிசைன் பண்ணியிருக்காங்க. 6 எம்எல்ஏ இன்னும் கொஞ்சம் பேர் ரிசைன் பண்ணுறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நேற்று எடப்பாடி கூப்பிட்டதுக்கு 2 பேர் வரல சார். அவங்க வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டா இவரு கதி என்ன யோசிக்க வேணாம். அப்பயும் சொல்லுவாரு, 5 வருஷம்ல அந்த ஆட்சி நீடிக்காது, விரைவில் கலையும். தம்பி, 26 தேர்தல் பல பேருக்கு இருக்காக்கிச்சு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன நடக்குதுன்னே புரியல. திமுக காரங்க சட்டை கழிச்சிட்டு சுற்றுறாங்க. விட மாட்டேன்னு சம்மந்தமே இல்லாமல் அண்ணனை மீறி தானே விஜயை தொடரணும்னு வைகோ வந்து குறுக்க நிற்கிறாரு. கேடயமாக செயல்பட வேண்டியிருக்காரு சார் அவரு. மற்றவங்களுக்காவது எம்எல்ஏ இருக்கு, இவர்கிட்ட எம்எல்ஏவும் இல்லை. எதுக்கியாவும் கேடயம்? 2 பேர்த்த போட்டியிட வச்சா நான் வர முடியாது, நாங்கள் திமுக போய் சேர்ந்துட்டோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும். திமுக மிரட்டி உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டான். உன்னையார் போட்டிட்டு போன தடவைலாம் அழுது அடம் பிடிச்சி அவங்க மகன் துரை வைகோ தனிச்சின்னத்தில் தான் போட்டிட்டாரு. இந்த தடவை ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு போல. ஜஸ்ட்லாம் மிஸ் ஆகல. இந்த வாட்டி தனிச்சின்னத்தை தான் போட்டிட்டோன்னே தனியாக போட்டிட்டு இருப்பாங்க. திமுக அன்னைக்கு இருந்த இருப்புக்கு தகவல் போன்றிருப்பாங்க. டிஎம்டிகேக்கு வேற 10 சீட்டு கொடுத்துட்டாங்க. கிளம்புவா. எதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்க? பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டாங்களா? உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு இருந்தால் போட்டிட்டு நான் வெளில போ அப்படின்னு. சரிங்க அதில் போட்டிடுறேங்க அப்படின்னு போட்டிட்டு இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் அவர்களோடு ஒரு மேடையில் வந்து அறிவாலயத்தின் வாயிற்காப்போனாக இருப்பேன்னு சொல்லிட்டு மேடையில் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட திரும்ப வைகோ 2 பேரோட ஸ்பீச்சும் பார்த்தா சிமிலாரிட்டி தெரியுதா? சரி, தாவேக ஆட்சி முடிகிற வரைக்கும் செம்ம தமாசா இருக்கும். அரசியல் ஜாலியாக இருக்கும். ஏன் சார் தாவேகாரங்களை விட நல்லா கூறாரு சார்? என்ன எம்பி சீட்டு தரேன்னாங்களா? யாரு? வைகோ அவருக்கு தான் இந்த ஐடியா இருக்கும்.
பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் எம்பி ஆக்குறீங்க, அடுத்த வேகன்சி வரும்போது என்ன எம்பி ஆக்குங்கிறது தான் இப்போ இப்படி போகுது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த குறைந்தது அந்த டெல்லி பிரதிநிதியாக அனுப்புவாங்கன்ட்டு எதிர்பார்த்தார். அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அது இந்த ஜனநாயகன் படம் ப்ரொடியூசரு அதில் நியமனம் செய்யப்பட்டு விட்டார். சரி, அடுத்தது ஏதாவது அண்ணன் கொடுப்பாரு பார்த்து அப்படின்ட்டு, அதுக்கு தான். வேற என்ன, இன்னும் ஒரு சின்ன வயசுலேருந்தே விஜய் ஃபேன் அவரு. அதுக்கு தான் கேடயம் பாதுகாவலன் எல்லாம். எப்படி இருந்த ஆள் தெரியுமா அவரு? எனக்கு அறிவூட்டிய குருநாதர் ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி, தன்னிலை தாழாமை வேண்டும், தாழும் வரை வாழாமை வேண்டும். தன்னிலை தாழ்றதுக்கு முன்னாடி செத்துடணும். விடுங்க. அடுத்ததா டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு கொடுத்துருக்காங்க சார். இதுவும் அந்த முன்னாடி திமுக ஆட்சி காலகட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டால் புதிய ஓய்வூதிய திட்டம் சொல்லிட்டு ஒன்று அமல்படுத்தினாங்களே, அந்த மாதிரியா இல்லை இது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு பலன் தர மாதிரி தான் இருக்கா சார்? இல்லை, பலன் தர மாதிரி தான். இன்றைக்கி ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து இன்றைக்கி தினமலரில் டேப்லெட் காலம் போட்டிருக்காங்க. யூசி ஃபஸ்ட்டு எனக்கு இதில் என்னோட தனிப்பட்ட கருத்து, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு இது நீங்கள் கொடுத்துட்டு அந்த அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் சம்பளத்தெல்லாம் உயர்த்தி கொடுத்துட்டோம், இனிமேல் நீங்கள் 10 ரூபா யாராவது வாங்கினீங்கன்னா பணி நீக்கம் வரை கடுமையான நடவடிக்கை எடுப்போன்ட்டு அமைச்சர் அவர்கள் சொல்கிறார். தம்பி, யார் நினச்சாலும் நிறுத்த முடியாது 10 ரூபாய். நான் சொல்கிறேன், 23 வருஷமாக வாங்கி பழக்கப்பட்டுட்டாங்கப்பா. இந்த சம்பளம்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, பல கடைகளுக்கு இந்த 10 ரூபா வாங்கி தான் கரண்ட் பில் கட்டுறாங்களாம். கவனிச்சியா? பல இடங்களில் நேற்று இந்த பார் உரிமையாளர் தான் யாரோ ஒருத்தர் சொன்னார் என்று நான் நினைக்கிறேன். பார் உரிமையாளர்கள் கட்டுகிறார்கள் சில இடங்களில் மின்சார கட்டணத்தை. உடையிற பாட்டுக்கெல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. பிரேக்கேஜெலாம் இருக்குது, நான் மறுக்கலை. அரசு அனுமதித்த அளவை விட பிரேக்கேஜ் அதிகமாக இருக்குது, நான் மறுக்கலை. ஆனால் அதுக்காக மட்டும் மணி 10 ரூபாங்கிற நிறுத்தவே முடியாது. அப்போ எதுக்கு இந்த ஊதிய உயர்வு? சரி, ஊதிய உயர்வு கொடுத்தீங்களே, சந்தோஷங்க அப்படின்னு சொல்கிறாங்களான்னு பார்த்தா தொழிற்சங்க கிளம்பியிருக்கா? ஆமாம் சார். இப்போ சிஐடி வந்து 25% ஊதிய உயர்வு கொடுத்ததுக்கு கண்டனம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடத்துறது தான் முறையா? எதுக்கு சார் இவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்தாங்க? முதல்ல அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இவங்களுக்கு தெரியுமா? ரீல்ஸ் போடுறதுன்னா சொல்லுங்கள், போடுறோம். இதெல்லாம் புதுசாக கேட்டிங்கன்னா என்ன பழக்க வழக்கம் இதெல்லாம்? இல்லை, இதுதான் நடைமுறைன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்களோ? ஏன்னா எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லிட்டு வர 15ஆம் தேதி வரை போராட்டத்தை வர அறிவிச்சிருக்காங்க சார். இது யாராவது சொல்லணுமா மாலதி உங்களுக்கு? யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? அந்த ஊழியர்கள் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்போ அந்த ஊழியர்கள்ட்ட உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் யார் பண்ணோன்னா 5 தொழிற்சங்கம் வரும். சிபிஐ, சிபிஎம், பிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு எல்லா கட்சிக்கும் தொழிற்சங்கம் இருக்குது டாஸ்மாகில். அவங்க வருவாங்க, வந்து கூப்பிட்டு என்னையா வேணும்னு கேட்டோன்னா எங்களுக்கு 80 ரூபா ஊதிய உயர்வு கொடுன்னு கேட்பாங்க. 80 ரூபாலாம் காசு இல்லையா? சரி, எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபா தான் தருவேன் அப்படின்வாங்க. ஸோ 80க்கும் இல்லாமல் 10க்கும் இல்லாமல் இடைப்பட்டு ஒரு 30 ரூபா தானே. ஏன்னா பொதுவாக தொழிலாளர்களுக்கு என்ன கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்றத தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும். ஏதோ ஒரு 4 பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்ற முடியாது. ஊழியர்கள் திருப்தி அடைவது போல உங்களால் ஊதிய உயர்வு கொடுக்க முடியாது. இன்றைக்கி இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஊதியமே குறைவு தான். 20 வருஷம் வேலை பார்க்குறோம், 22,000 அதை சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. அதோட கம்மி தான். உதவி அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேனுக்கு 14,340 17,925, 18,000 வச்சுக்கோங்க. சேல்ஸ்மேனுக்கு 15,530 19,413. சூப்பர்வைசருக்கு 17,850 22,313 வச்சுக்குவோம். இந்த சூப்பர்வைசருக்கு தான் ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி. மீதி 2 பேர் மொத்தமாக 17,900, 18,000 வச்சுங்க. 18,000ல் ஒரு பேச்சுலர் வாழலாம். ஒரு 2 பிள்ளைங்க வச்சுருக்கிற ஆள் வாழ முடியுமா? அப்போ திருப்பி 10 ரூபா வாங்க தான் செய்வோம். நீங்கள் எப்படி இதை தடுக்க போகிறீங்க? கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த வாங்குகிற 20,000 இல்லாமல் விரட்டி விட போகிறீங்க. அதானே? பேசாமல் தனியார்கிட்ட கொடுங்க. அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அரசாங்கத்தின் வேலை சாராயம் விற்பது அல்ல. சாராயத்தை நீங்கள் விற்றீங்கன்னா அந்த மதுவின் தீமைகளை மக்களிடம் சென்று சேர்ப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் ஒரு அரசு செய்ய வேண்டும். கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வருது. அது சரிங்களா? அரசு எத்தனை மறுவாழ்வு மையங்களை நடத்துகிறது? மதுவுக்கு அடிமையானோரை மீட்பதற்கான மறுவாழ்வு மையங்களை எத்தனை நடத்துகிறீங்க? இது எதுக்கு உங்களுக்கு? இதற்கு நிகராக அல்லது இதைவிட அதிகமான வருவாய் தனியாரிடம் விற்பனையை வழங்குவதன் மூலமாக பெற முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க? இந்த ஊழியர்களை
வேறு அரசு பணிக்கு பயன்படுத்துங்கள், பயன்படுத்த முடியும். 2001 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை ஜெயலலிதா ஒரே நாளில் டிஸ்மிஸ் செய்தார். அப்போ செக்ரட்டரியேட்டில் ஒரு சைஸபிள் நம்பர், எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல, செக்ரட்டரியேட்டில் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. செக்ரட்டரியேட் காலியாக இருக்குது. காலியாக இருந்த உடனே ஜெயலலிதாவோட புடி வந்தால் தெரியுமே, வேலைக்கு வரணும்னா போ, எம்ப்ளாய்மெண்ட் புது ஆள் எடுப்பா, எல்லாரும் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஒரே நாளில். அப்புறம் இந்த அரசு ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக்கு வாபஸ் வாங்கிக்கிட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் ஒரு விசாரணைலாம் நடத்தி எல்லாம் திருப்பி வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போ பழைய ஆள் என்ன பண்ணுவேன்? அவர்களையும் பணி நிரந்தரம் செய்தார் செல்வி ஜெயலலிதா. அதுக்கு பேருக்கு ஒரு எக்ஸாம், சும்மா லுலுலாய் ஒரு எக்ஸாம்னு வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி அவர்களும் பணியில் இருக்கிறார்கள். ஸோ இவங்களெல்லாம் ரீடிப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்போ வேலைக்கு வந்தாங்களே டெம்பரரியாக, அதில் கொஞ்சம் பேர் டாஸ்மாகில் இருக்காங்க, நாங்கள் சாராமிக்க போகிறோம் அங்கே போய் வேலைக்கு. ஸோ ரீடிப்ளை பண்ணிடலாம், அவங்கள யாரையும் பணி நீக்கலாம் செய்வேன். ஆனால் 10 ரூபா வாங்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பணி நீக்கம் செய்கிறீங்களே, இதுதான் கொடுமை. அவனுக்கு நீங்கள் 15,000 கொடுத்துட்டு குடும்பம் நடத்து அப்படின்னு சொன்னேன்னா நியாயமா? அதுவும் மற்ற பணிகளை போல் அல்லாமல் கடுமையான பணி. நீங்கள் இந்த சிலிண்டர் போடுற வேலையை கூட செஞ்சிடலாம். படி ஏறி 2வது மாடியில் போய் சிலிண்டரை போட்டுட்டு இங்கே போயிடலாம், ஒரு தொல்லையும் இல்லை. இந்த குடிகாரங்களோட மல்லு கட்டுறது இருக்குல்ல, கூடுதலாக அவங்களுக்கு 2 சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு, கரெக்டா? அவங்க கூட மல்லு கட்டி. ஸோ வேணாம், விட்டுருங்க. தொடக்கத்தில் கொள்கை அளவில் அரசு தனியார் மயப்படுத்துவது என்ற முடிவு எடுப்பதாக பேச்சு இருந்தது. இப்போ இவங்க ஊதிய உயர்வில் அறிவிக்கிறதை பார்த்தா ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது தேவையில்லாத வேலை, அவ்வளோதான். சார், குதிரை பேரம் தொடர்பாக வந்துட்டு அதிமுக, திமுக, பாஜக 3 பேரும் வந்துட்டு போய் ஆளுநர் அவர்கள்ட்ட புகார் அளிச்சிருந்தாங்க சார். அது தொடர்பாக வந்து ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசிட்ட வந்துட்டு விளக்கம் கேட்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். இன்னைக்கு 2-3 ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆளுநர் இது குறித்து அரசிடம் விளக்கம் கேட்க இருக்கிறார் என்று. நிதிஷ் சொன்னது போலவே 3 முக்கிய கட்சிகளும் இந்த குதிரை பேரம் தொடர்பான புகாரை அளித்திருக்கிறார்கள். ஆளுநருக்கு அது தொடர்பான விளக்கத்தை அரசிடம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த திரு ரவி அவர்களை விட ஆர்லேக்கர் புத்தி கூர்மையுடையவர். தேர்தல் முடிவுகள் வந்த நாளிலிருந்து திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற அந்த இடைப்பட்ட நாட்களுக்குள் சில நியமனங்களும் சில ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. சிறையிலிருந்து செய்தித்தாளில் தான் படித்தேன். பதவி வைக்கிறதுக்கு முன்னாடியே பனையூருக்கு சிஎம்க்கு கொடுக்குற செக்யூரிட்டி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? மறுநாள் வாபஸ் வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? கவர்னர் கூப்பிட்டு, யார் ராஜா இந்த உத்தரவு போட்டது? இல்லைங்க அவர் குடு ராஜா, நான் வேணான்னு சொல்ல. யார் இந்த முடிவு எடுத்தது? மணிவாசன். புதிய முதலமைச்சர் பதவியேற்பது வரைக்கும் நான் தான் அரசு, என்கிட்ட கேட்காம எப்படி இந்த முடிவெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க? இதோ வாபஸ் வாங்கிறேன் சார். வாபஸ் வாங்கினீங்களா? நல்லா அறிவார்ந்தவர். சரி, குதிரை பெருமை நடக்கலைன்னு சாதிக்கலான்னு பார்த்தா வைகோ, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், நான் உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று சொன்னார். பிடிச்சாங்க. தோ நடக்குதுடா குதிரை பேரம், அண்ணன் சொல்லிட்டார்ல. எனக்கு உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் எதற்காக வைகோவை எல்லாம் அருகில் சேர்த்து கொண்டார் என்று எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இல்லை, இந்த வாக்குமூலத்தை கொண்டு போய் ஆளுநர் அவர்கள்ட்ட கொடுத்தா அது எடுபடும் சார். கொடுத்துட்டாங்கப்பா, இதைத்தான் கொடுத்துருக்காங்க. இது கொடுப்பாங்கன்னு திரு வைகோவுக்கு தெரியாதா? ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரா? ஃப்ளோவில் எங்கே பார்த்தாலும் பத்திரிகை கூட சண்டை போட்டுருக்காங்க பார்த்தியா? ஆதவனை மாதிரி ஒரு கணக்கு தீர்க்கப்படுன்ற மாதிரி ஃப்ளோவில் வந்துருச்சு. பாட்டுக்கு இதெல்லாம் தொல்லை. கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருந்தால் விஜய் கிட்ட சேர்த்துருக்க மாட்டார் வைகோவை. நீ சொன்னல, அதுதான் எல்லாரும் எவிடன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது என்னப்பா வார்த்தை? ஒரு மூத்த தலைவர், ஒரு மூத்த பார்லிமெண்டேரியன், 2 பேரும் ராஜினாமா செய்து விட்டு வாருங்கள், நான் உங்களை வெற்றி பெற வைக்கிறேன்னா இதுதான் குதிரை பேரத்துக்கு எவிடன்ஸு. கூட்டு மண்டையில் 2 கொட்டு கொட்டினோடனே முதல்வர் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னாரு. அப்போ ஏன் இப்போ சொன்னேன்? இதில் எது உண்மை? சரி, இப்போது ராஜினாமா செய்தவங்க சொல்லலாம், என் சொந்த காரணத்துக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லலாம். கீழே ஸ்பீக்கர் ஆஃபீஸில் ராஜினாமா பண்ணிட்டு மேலே போய் தாவேக்கலை சேர்றீங்க, அது தலைமைச் செயலகமாக கட்சி ஆஃபீஸா? அதெல்லாம் சுட்டி காட்டினோடனே ஆமாம் இல்லை வாங்க பனையூருக்கு போகன்ட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. முட்டு சந்தில் நிறுத்தாமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த புதிதாக சேர்ந்த குட்கா வியாபாரி சொல்லுங்கள், விஜய் மாமா சொல்லுங்கள், யாரை பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு உங்களையும் பிடிக்கும், விஜய் மாமாவும் பிடிக்கும். சாக்லேட் வாங்கி தந்துட்டு பிறந்தாலே சொல்லுங்க. என்ன அதான் அதுவே கொடுத்து ஒரு சாக்லேட் பாயிட்டு கொடுத்துருக்காரு சார். இப்போ சாக்லேட் வச்சுங்க, பெரிய ஆளானு குட்கா கொடுக்குறேன். ஆமாப்பா, தொழில்ப்பா அவருக்கு அது. இந்த கிட்ஸை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு 7 கழுத வயசாவது ஒருவங்களுக்கு அறிவில்லை. உங்கள் விளம்பர மோகத்துக்கு இந்த குழந்தைகள் தானே கிடைத்தார்கள்.
இவருக்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஊரே வந்து குட்கா வியாபாரின்னு சொல்கிறதுனால விராலிமலையில் சீட்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. அதனால் சிஎம்ஐ குஷிப்படுத்துகிறாராம். அதுக்காக இப்படி வீடியோ எடுத்து அவர் பார்வையில் படுறது மாதிரி இந்த வீடியோ போச்சுன்னா நீங்கள் தான் விராலிமலை, அடுத்து நீங்கள் தான் அருண்ராஜை தூக்கிட்டு உங்களை சுகாதாரத்துறை அமைச்சராகிற, நீங்கள் வந்து குட்கா வியாபாரம் பண்ணுங்க, இங்கே பண்ணுங்கள், கடை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவாருன்னு நினச்சினுக்கிறாரு. அவ்வளோ கோபம் வருது. இது எதுக்கு? அந்த வீடியோட பர்பஸ் என்னப்பா சொல்லுப்பா. சிவிஜய் பஸ் அந்த குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு பார்த்தியா அந்த வீடியோ? பார்த்து அதோட பர்பஸ் என்னப்பா? இந்த தாவேகோட பொதுச்செயலாளரை கூப்பிட்டு சொல்லிடணும், இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடையாது, இனிமேல் வாண்டது ஒரு வீடியோ வரக்கூடாதுன்னு குட்காட்டை கூப்பிட்டு சொல்லிட்டானா கப்புன்னு நிப்பாட்டுறாரு. இதை தயவு செய்து செய்யுங்கள். அதே போல் இந்த தொழில்துறை அமைச்சர்கிட்ட வீடியோ போடுறதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, ஆய்வு செய்வது வழக்கம்தான். கல்வித்துறை அமைச்சர் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள், தொழில்துறை அமைச்சர் தொழிற்சாலையில் ஆய்வு பண்ணுன்னா. அண்ணன் சீமான் அவர்கள் அழகாக கேள்வி எழுப்பியிருந்தார். அம்மோனியா வாயு கசிந்து 18 பேர் இறந்த அந்த தொழிற்சாலையை ஆய்வு செய்தீர்களா? அதுதானே தொழில்துறை அமைச்சரோட வேலை. கேட்டார், கரெக்டு தானே? ஸோ முதல்வர் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டு அதெல்லாம் நிப்பாட்டணும். சார், தாவேக எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குறதுக்காக வந்து 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அவங்கள வந்து காவலில் எடுக்கிறதுக்காக காவல்துறை வந்து நீதிமன்றத்தில் கேட்டாங்க. அது தொடர்பான ஒரு செய்தி வேறு இன்றைக்கி வந்திருக்கு சார். அந்த செய்தியில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. 3 பேருக்கு கஸ்டடி கேட்டிருக்காங்க. கஸ்டடி கோர்ட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்குவதாக இருக்கிறது. அந்த வழக்கில்தான் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் அவர்களும் முன்ஜாமீன் கேட்டிருக்கிறார்கள். அது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு இன்றைக்கி வரும். இப்போ அந்த 3 பேருக்கு போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கஸ்டடி கொடுக்கக்கூடாதுன்னு அவர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதுக்கு ஆஜரான வக்கீல் யார் தெரியுமா? என்ஆர் இளங்கோ. செந்தில் பாலாஜிக்கும் அவரது தம்பிக்கும் என்ஆர் இளங்கோ ஆஜராவதை புரிந்து கொள்ள முடிகிறது கட்சிக்காரர். அவங்களுக்கு நீங்கள் ஏன் சார் ஆஜராகிறீங்க? இப்படி தான் டிஎம்கே மாட்டிக்குவாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஒரு ப்ரொஃபஷன், அவர் ஒரு கிரிமினல் வக்கீல், மூத்த வழக்கறிஞர், அதனால் அவர் ஆஜராகிறான்னு. ஏடிஎம்காரனுக்கு ஆஜராவீங்களா? ஈஸியாக அவங்க எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, இதே போல் அந்த கொடநாடு வழக்கில் குற்றவாளிகள் மனோஜ் சயானுக்கு என்ஆர் இளங்கோ ஆஜராகி அவங்களை கொண்டு வந்து எடப்பாடி தான் இந்த கொலையை செய்தார் என்று பேட்டி கொடுக்க வைத்து அது பெரிய பரபரப்பாச்சு. ஞாபகம் இருக்கா? அப்போ எடப்பாடி பீரியடில் கேஸ் போட்டு விட்டாங்க. அப்புறம் எடப்பாடி இவங்கெல்லாம் ஒன்று மண்ணா ஆகிட்டாங்க, அது வேறு. ஸோ இப்போ இதில் இவங்க 3 பேருக்கு கஸ்டடி கொடுக்கக்கூடாதுன்னு என்ஆர் இளங்கோ ஏன் பேர் ஆகுறாரு? அண்ட் அரசு தரப்பில் ஆஜரான திரு அருண் அன்புமணி அவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் சிங்கப்பூரில் உட்கார்ந்து கொண்டே இங்கே உள்ள அலைபேசிகளில் இருக்கக்கூடிய தடயங்களை அழித்திருக்கிறார். 35 கோடி பேரம் பேசியிருப்பது எவிடன்ஸ் இருக்குது. இந்த 35 கோடி இவங்ககிட்ட இல்லை. இதில் நரேஷ் வீட்டில் சோதனை செய்யும்போது 16 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது நரேஷ் பணம் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். 35 கோடி ஆஃபர் பண்ணது உண்மை. அந்த 35 கோடி யாருடைய பணம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஒரு சொல்கிறாரு. இப்போ இதில் திமுக இந்த பேரத்தை நடத்தியிருக்கிறது என்பது தெரிந்து விட்டதா? இதைத்தானே அவங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு நாளே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவங்க கைதான மறுநாள் என்ஆர் இளங்கோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இதை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை? யார் விசாரித்தா உனக்கு? இப்போ போய் அப்பியர் ஆகிறீங்கல்ல கஸ்டடி பெட்டிஷனுக்கு, இது மாதிரி அப்பியர் ஆகிட்டு போங்க. எந்த ஏஜென்சி விசாரித்தா உங்களுக்கு என்ன? ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் நம்பால் இருக்காரு. இங்கே ஒரு அமல்ராஜ் டைட்டாக பண்ணுறாரு இன்வெஸ்டிகேஷனை. அதனால இதை ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கவில்லை? இன்றைக்கி வந்துருச்சா? மாட்டிக்கொண்டார்கள் என்ற பதற்றம் தெரிகிறது. எல்லாவற்றுக்கும் பின்னணியில் திமுக இருக்கிறது. அப்புறம் நேற்று இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் ஒரு தத்துவம் சொன்னேன்ல, என்ன தத்துவம்பா? எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த தத்துவத்தின் பின்னணியில் இருப்பவர் திரு உதயநிதி. தனுஷ் அரசியல் இறங்க வைக்கிறது உதயநிதி. அதாவது விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணிகளாக இருந்திருக்கிறார்களாம். ஸோ உள்ளாட்சி தேர்தலில் அங்கங்கே தனுஷ் ரசிகர்களை போட்டியிட வைப்பது, புரியுதா? தாவேக்காவுக்கு அது போட்டியாக இருக்குமா? அதுக்கு தான் அந்த அரிய தத்துவம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வாவ், நான் முகமுடி மனசில் ஒழிச்சுக்கிட்டே இருக்காது எனக்கு. நான் முகமுடி போட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சு போடுவோம். தெரிஞ்சதில்ல. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் சார். அதை எதிர்த்து வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போ அதற்கு பதிலளிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க சார். இது எந்த மாதிரியான தாக்கத்தை சார் ஏற்படுத்தும்? எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முதலில் என்ன வழக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் திரு இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர். அவர் தனது மனுவில்
தேர்தல் பிரச்சாரங்களுக்கு குழந்தைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்துவதை தேர்தல் ஆணையம் தடை செய்திருக்கிறது. 21/4/2026 அன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேக தலைவரும் திருச்சி கிழக்கு வேட்பாளருமான திரு விஜய் அவர்கள், என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். நீங்கள் சாக்லேட் வேணும்னு அடம் பிடிப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அது வேணும்ன்ட்டு அழுது அது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் விஜய் மாமா ஜெயிக்கணும்னு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அழுது அடம் பிடிச்சி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அந்த சின்ன குழந்தைக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த குட்டி நண்பா நண்பீஸ் தான் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்ட்டு நேரு விளையாட்டு அரங்கில் நடந்த பதவியேற்பு விழாவில் அவர்களுக்கு சிறப்பு நன்றியை இந்த வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் சொல்லியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் 5/2/2024 நாளிட்ட உத்தரவு சுற்றறிக்கை ஸ்பெசிஃபிக்காக எந்த வகையிலும் குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது 2 பேராக இருக்குது, அதை டீட்டெயிலாக நான் படிக்க விரும்பல, லெங்க்தியாக இருக்குன்றதுனால அதை விட்டுறேன். அதற்கு அடுத்து தாவேகாவின் திருச்சி மாவட்ட பொருளாளர் திரு ஷவுகத் அவர்கள் திருச்சி பாரதியார் தெருவில் உள்ள ஏபி மஹாலில் குழந்தைகள் கழுத்தில் எல்லாம் தாவேக துண்டை போட்டு பிரச்சாரம் பண்ணி வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இன்ஸ்டாவில் போட்டிருக்காரு. இவங்களுக்கு ரீல்ஸ் தான் பஞ்சாயத்து. அப்புறம் அந்த ஷவுக்கத்தே வந்து கிட்டத்தட்ட 5-6 இடங்கள், பெரும்பாலான இடங்கள் இவங்க குழந்தைங்களை யூஸ் பண்ணாங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். இது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதற்கு அடுத்து திருச்சியில் அந்த விஜய் சார்பாக குழந்தைகளை வைத்து எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு இந்த தேர்தல் செலவுகளை கணக்கில் காட்டவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த பேப்பர் பிளாஸ்ட் ஆகுமா, இது மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு இதுக்கான எவிடன்ஸு இன்ஸ்டாவில் இந்த வீடியோவில் இருக்குது. அதோட செலவை தேர்தல் செலவு கணக்கில் காட்டவில்லை அப்படின்ட்டு அவரோட அண்ணன் திரு இனிகோ எதிராஜா அவர்களோட பெட்டிஷனில் இருக்குது. பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த வாக்காளர், அந்த கான்ஸ்டியூன்சியில் ஒரு ஓட்டர், அவருக்கும் ரைட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தொகுதி வாக்காளர்னா எங்கள் தொகுதியில் ஜெயிச்சிருக்கிற ஆள் நியாயமான முறையில் ஜெயிக்கலைங்கன்ட்டு யூ கேன் ஆல்சோ அப்ரோச் தி கோர்ட்டு. அவர் ஃபைல் பண்ணியிருக்கிற பெட்டிஷன் தான் இன்னும் கூடுதலாக சிக்கலாகும் என்று நினைக்கிறேன். விஜய் வந்து ஒரு 20 சொத்துக்களை, அசையா சொத்துக்களை தன்னோட நாமினேஷனில் அந்த வேட்பு மனுவில் கொடுத்துருக்காரு. இதில் ஏராளமான பிழைகள். ஒரு கொடைக்கானல் வில்பட்டியில் ஒரு 3 சர்வே நம்பரை போட்டு எனக்கு இதில் இவ்வளோ சொத்து இருக்குன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதில் இவர் குறிப்பிட்ட ஒரு சர்வே நம்பர் அரசு புறம்போக்கு நிலம், இது ஒன்றாச்சுங்களா. அதுக்கு அடுத்து போரூரில், சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய போரூரில் எனக்கு 33,955 சதுர அடி நிலம் இருக்குன்ட்டு வேட்பு மனுவில் குறிப்பிடுகிறார். அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா வெறும் 20,773 சதுர அடி தான் பத்திரத்தில் இருக்குது, சேல் டீட்டில் இருக்குது. வேட்பு மனுவில் 33,955. அப்போ 13,000 சதுர அடி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறாரா? சேல் டீடில் இந்த போரூர் சொத்துக்கு சேல் டீடில் 7,50,00,000 வாங்கியதாக சேல் டீடில் இருக்குது. ஆனால் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுவில் 9,13,91,456 ரூபாய்க்கு அந்த சொத்தை வாங்கியதாக குறிப்பிடுகிறார். இந்த 2 கோடி எங்கிருந்து வந்தது? பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னும் சிக்கல். 12/2/2026 எலெக்ஷனுக்கு ஒரு 1.5 மாதம் முன்னாடி ஆலிவ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு பாடியில் இருக்கக்கூடிய 23,460 சதுரடி நிலத்தை திரு விஜய் அவர்கள் 35 கோடிக்கு விட்டுருக்கிறார். சரியா? விற்றுட்டு அந்த வித்த சொத்து இன்னும் என்கிட்ட இருக்குன்னு அஃபிடவிட்டில் போட்டிருக்கார். கிட்டத்தட்ட இன்னொருத்தன் சொத்தை நீ எப்படி வாங்க சொத்துன்னு காட்டுறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் வழக்கமாக மே மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் வரும்ல, ஜனவரி மாதம் கொடநாடு எஸ்டேட்டை விற்றுருவாங்க. சரியா? ஷேர்ஸ் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஷேர்ஸ்னால் யூ ஓன்லி ப்ராப்பர்ட்டி. கொடநாடு எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட்ன்றதில் ஜெயலலிதா ஓன்ஸ் 60% ஷேர்ஸு ஆர் 70% ஷேர்ஸு. அந்த 70% ஷேரை விற்றுருவாங்க. விற்றுட்டு தேர்தல் வேட்புமனுவில் 36 போயஸ் தோட்டம்
இதை தவிர என்கிட்ட வேறு சொத்தே இல்லைன்ட்டு கொடுத்துருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே தம்பிங்க வா சொத்தை எடுத்துன்னு வா. தர முடியாது ஓட்டாங்கன்னா. சின்ன பையன் சரிண்ணா அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது, கூகுளில் தேடிப்பார். அந்த காலத்திலேயே கஞ்சா கேஸ் ஆரம்பித்து வச்சவங்கடா புரட்சி தலைவி. போய் கஞ்சா கேஸ் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பொண்ணு பாது. சரியா? ஸோ இந்த 35 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி, அதுவும் பிப்ரவரி 2026 விற்றுட்டு இது என்னோடதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அந்த பாடி சொத்து இன்னும் தன்னிடம் இருப்பது போல் காட்டியிருக்கிறாரோ அது மட்டும் தவறு இல்லை. அந்த சொத்தின் மதிப்பை 7 கோடி என்று அஃபிடவிட்டில் போட்டிருக்காரு. ஆனால் விற்றது 35 கோடிக்கு. இன்னொன்று அது அவர் சொத்தும் இல்லை அஃபிடவிட் தாக்கல் செய்கிற அன்னைக்கு. இது மாதிரி வரிசையாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சொத்து, சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சொத்து, மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து, பள்ளிப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து. அதாவது விஜய் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுவில் 20 சொத்து கொடுத்துருக்காருன்னு வச்சுப்போம். அந்த 20 சொத்தோட பத்திரத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்து பத்திரத்தில் இப்படி இருக்குது, நீ ஏன் இப்படி போட்டிருக்கு? இப்போ இந்த மார்க்கெட் வேல்யூவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். நீ எப்படி 20 கோடி வேல்யூ போட்டேன்னா என்கிட்ட 20 கோடின்னு ஒருத்தர் சொன்னார், அது 18 கோடியாக இருக்கும், 15 கோடியாக இருக்கும், அது இது பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் கிளாரிங் எரர். எனக்கு தெரிஞ்சு சார் இதெல்லாம் கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ். இது வந்து திரு விஜய் அவர்களே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணியிருக்க போகிறது கிடையாது, வேறு யாரோ தான் ஃபில் பண்ணியிருக்க போகிறாங்க. ப்ளஸ் இது மாதிரி பெரிய ஆட்களுக்கெலாம் அவங்களுக்கு வேறு வேலை இருக்குது, இந்த சிறு வேலைகளெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி திரு விஜய் அவர்கள் பொறுப்பாவார்? வேறு யாராவது ஃபில்லப் பண்ணியிருப்பாங்கன்றதை நான் ஒத்துக்கிறேன். வேட்பாளர் விஜயா வேறு யாராவதா சொல்லுங்கள்? விஜய் வேறு யாராவதா? பேர் வந்து பிரமாண வாக்குமூலம், ஸ்வோன் அஃபிடவிட், நோட்டரி கையெழுத்து போனதில் தெரியும்ல. அண்ட் நான் கூறிய தகவல் எல்லாம் உண்மையான தகவல்னு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னாடி நீங்கள் உறுதிமொழி எடுக்கணுமா? இப்போ சொல்லுங்கள், தெரியாதா? கிளரிக்கல் எரரா? அதான் இப்போ 2ன்றத 4ன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இந்த சிறு தவறு வந்து அவருடைய முதலமைச்சர் பதவிக்கே வேட்டு வைக்க போகுது அப்படின்னா அது அவ்வளோ பெரிய தவறா சார்? அது நான் எதிர்கட்சிங்க, நீங்கள் இது கிளரிக்கல் எரர்னு சொல்கிறீங்க. கிளரிக்கல் எரராக கூட இருக்கலாம். நான் எதிர்த்தரப்பு வழக்கறிஞராக உங்களிடம் நீதிமன்றத்தில் இந்த கேள்வியை வைப்பேன். நீங்கள் வேணுக்குனே தாங்க இது பண்ணிட்டீங்க. வேண்டுமென்றே உண்மைக்கு மாறான தகவலை பிரமாண வாக்குமூலத்தில் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் 20 சொத்துக்கள் பற்றிய தகவலை தப்பாக போட்டிருக்கீங்க. இது வெறும் கிளரிக்கல் எரர் அப்படின்றத கோர்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சொத்தோட விலை மதிப்பு அதிகமாக இருக்குது, கம்மியாக தான் எழுதியிருக்காங்க. கம்மியாக இருக்கிறது ஜாஸ்தியாக போட்டதும் இருக்குது, ஜாஸ்தியாக இருக்கிறது கம்மியாக போட்டதும் இருக்குது. இல்லாத சொத்தை இருக்கிற மாதிரி போட்டதும் இருக்குது, இருக்கிற சொத்தை இல்லாத மாதிரி போட்டதும் இருக்குது. இப்படி ஒருத்தவங்க தப்பாக மிஸ்டேக் பண்ணுறவங்கள எப்படி இந்த வேலையை பண்ண விட்டுருப்பாங்க? இல்லை, நான் கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. அதுக்கு கொடுக்குற விலை அப்படிங்கிறது பெருசாக இருக்கு இல்லையா? அவருடைய முதலமைச்சர் பதவியே அதோட விலை அப்படின்னும் போது இதில் அவங்க கவனமாக இருந்திருக்கணும். அன்னைக்கு தெரியாத முதலமைச்சராக என்ன தெரிஞ்சிருந்தா கரெக்டாக ஃபில்லப் பண்ணியிருப்பேன். இப்படி ஜெயிப்போன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா படிக்காத டிகிரிலாம் படித்தேன்னு 10 எம்எல்ஏ போட்டிருக்காங்களே. ராஜ்மோகனே போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். எப்படி இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை? இப்போ ஒரு சர்டிஃபிகேட் அடிச்சுக்கிறது வரும் கோர்ட்டுக்கு வாங்க. வழக்கத்துக்கு மாறாக நேற்று ஹிந்துவில் ஒரு செய்தி படித்ததாக நினைவு. 16 தேர்தல் 21 தேர்தல் ஆகிய தேர்தல்களுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விட பல மடங்கு அதிகம். அப்போல்லாம் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸு 12, 13 இவ்வளோ தான் ஃபைல் ஆகிருக்கு. 53 பெட்டிஷன் ஃபைல் ஆகிருக்கு இது வரைக்கும். ஏன்னா தொக்க மாட்டிருக்கிறாங்க. சரி, இது கிளரிக்கல் எரரு. டிகிரி போய் சொன்னது, படிக்காத டிகிரி போட்டது, அதெல்லாம் தப்பு. அப்போ இது தப்பு இல்லை, பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. பெரிய தப்புன்னு நான் எதிர்த்தரப்பிலிருந்து ஊதுவேன். அண்ணன் இனிகோ ராஜிட்ட கேளுங்க. என்னென்ன குழந்தைங்க ஆசைப்பட்டு இது சாக்லேட் கொடுத்து கூட்டின்னு வந்தேன், என்னென்ன இது பெரிய விஷயமானு அவரை சொல்லுங்க. அதான் 2 பேரா இருக்குன்றீங்க. ஸோ இந்த வழக்கு விரைவாக விசாரிக்கப்படும். அது விஜய்ன்றதுக்காக வேணுக்குன்னு விரைவாக விசாரிக்காங்கன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. ஜென்ரலாகவே கோர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஓவராலாகவே இந்த டிசிஷன் இருக்காங்க. தேர்தல் வழக்குனாலே 6 மாதத்துக்குள்ள முடிக்கணுமா சார்? அப்போ எல்லா வழக்குமே விரைவாக முடிக்கணும்ப்பா. தேர்தல் வழக்குனா அடுத்த தேர்தலுக்கு பிறகு தான் அதில் தீர்ப்பு வரும்ன்றதே நீதியாகி போச்சு. கரெக்டா? ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு ஓடிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் அருமையான உதாரணம் 2011 தேர்தல் அது. ஓகேவா? ஒரு முன்னாள் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் இன்பதுரை அவர்களுக்கு எதிராக 2011 தேர்தல் தான் நினைக்கிறேன். அதுவும் அந்த வழக்கு இப்போ தான் ஒரு 1 மாதம் முன்னாடி 2 மாதம் முன்னாடி தான் தீர்ப்பு வந்தது. சரியா?
இதை மாற்றணும். என்ன பிரயோஜனம்? அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தா. அதனால நீதிமன்றங்களே கான்சியஸாக இதை விரைவாக முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்போது இந்த வழக்கை மாண்புமிகு நீதிபதி திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார். டைம்லாம் கேட்காதீங்க சார், 6 மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நேற்று உச்சநீதிமன்றத்தில் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடாது என்று திமுக தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதல்லவா? அதில் பெட்டிஷனர் கேன் சீக் அப்ராப்ரியேட் ரெமெடி அப்படின்ட்டு நேற்று சொன்னாங்க. அது சொன்னதன் அடிப்படையில் நேற்று சாயங்காலமே அவசரமாக இந்த வழக்கை மேற்பார்வை செய்யக்கூடிய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கும் சிபிஐ இயக்குனருக்கும் ஒரு புகார் மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் தயார் செய்து கொடுத்து விட்டது. அப்போது எவ்வளவு சீரியஸாக இருக்காங்க அவங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எம்மா, ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி செலவு பண்ணுறாங்கம்மா. 40 எம்எல்ஏன்னா என்னமாச்சு? எவ்வளோ வெறி பிடிச்சி போயிருக்காங்க. விட்டுருவாங்களே அதை கிளரிக்கலர்னு. அது எதுக்கு இந்த உச்சநீதிமன்றம் இதை சொன்னேன், நான் உதாரணத்துக்கு சொன்னேன்னா, காலையில் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க டிஸ்மிஸ்டு அப்படின்ட்டு, 4 மணிக்கெலாம் பெட்டிஷன் காப்பி வந்துருச்சு, போய் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பேஜுக்கு ரெடி பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அவங்க. இதை கிளரிக்கல் எரர்னு கடந்து போயிடுவாங்களா? ஆதவ அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணையில் தலையிடுகிறார், சாட்சிகளை மிரட்டுவது போல மேடையில் கணக்கு தீர்க்கப்படும் என்று பேசுகிறார். ஸோ இதற்காக தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சிபிஐ இயக்குனருக்கு ஒரு புகார், அந்த வழக்கை மேற்பார்வை செய்ய வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. ஸோ புகாரை உடனடியாக காலையில் வழக்கு வருது, மதியம் சாயங்காலம் 4 மணிக்கு கொடுத்துட்டாங்க ரெப்ரசன்டேஷனை. இப்படி இருக்காங்க. ஜென்ம எதிரியான அதிமுகவோடு கரம் கோர்த்து கொண்டு தாவே காட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள்னா இதை கிளரிக்கல் கடந்து போயிடுவாங்களா? விஜய் அவர்களுடைய இந்த வேட்பு மனுவை தயார் செய்திருப்பார் அல்லவா ஒரு வழக்கறிஞர், அவரை அரசு வழக்கறிஞர் ஆக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பரிந்துரை செய்கிறேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? ஆமா, ஆடு திட்டவங்களை ஆக்கும் போது இவர் ஆக்கக்கூடாதா? இவரோட கணக்கை தான் தீர்க்கணும். நீங்கள் கரூர்லாம் போய் தீர்க்கிறதுக்கு முன்னாடி கூடவே இருந்தது. ஸோ லைட்டாக எடுத்துக்க முடியாதுன்ற இந்த வழக்கு. ஸோ அடுத்ததாக கரூர் சம்பவம் தொடர்பாக இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு. இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை வழங்குறதா செய்திகளாக அரசு புதுசாக பேசிக்கிருந்தாங்க. அது உயர்மட்டத்திலேயே உறுதியாக இருந்துச்சு. இப்போ அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கா சார். இன்னைக்கு தினமலரில் பேஜ் 1 இந்த செய்தி வந்திருக்கு. எனக்கும் இதில் உடன்பாடு. அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். இவர் சொல்லுவார், ஆதவ் பஞ்ச் டைலாக்லாம் கணக்கு இருக்குது, தீக்கணும்லாம் அவர் சொல்லுவார். இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், லெட் அஸ் அஸ்யூம். விபத்தில் இறந்தவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வழங்குவீர்களா? பட்டாசு தொழிற்சாலைகளில் மாதந்தோறும் இறக்கிறார்களே, அரசு வேலை வழங்குகிறீர்களா? எல்லை இல்லாமல் போகும். அரசு வேலை என்பது பல இளைஞர்களின் கனவு. நீங்கள் அண்ணாநகர் சைட்லாம் போனீங்கன்னா குரூப் 4லேருந்து எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு கூட்டம் எப்போ பாரு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது முடிஞ்சோன்னா அடுத்தது ஃபார்ம் போடுவாங்க, அது முடிஞ்சோன்னா அதுக்கு ஃபார்ம் போடுவாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தவம் இருப்பவர்களே எனக்கு தெரியும். இதனால தான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் த்ரைவ் ஆகுது. நீங்களே பார்ப்பீங்களா, 1000 வேகன்சிக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவான் டிஎன்பிசியில் குரூப் 4ல், பார்த்துருக்கீங்களா? அப்போ இவ்வளோ பேரோட கனவாக இருக்கிறது நீங்கள் தூக்கி இப்படி ஜஸ்ட் லைக் தட் இப்படி தூர போடுறது சரியா? அவர்கள் உங்கள் ரசிகர்கள் உங்களை காண வீட்டில் ஒருவரை பறி கொடுத்துருக்கிறாங்கன்றத அரசு வேலை தூக்கி போடுவீங்களா நீங்கள்? இன்னொன்று, அந்த பிரச்சாரம் கூட்டத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு வராதீங்கன்னு சொன்னால் குழந்தைய தான் தூக்கிட்டு வந்தீங்க. அதுக்கு உங்கள் பேச்சை மீறி இப்படி ஒரு உயிரிழப்பு நடந்ததற்காக அவர்களுக்கு அரசு வேலையை பரிசாக தருவீர்களா? நீங்கள் அவங்களுக்கு வேலை கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. இப்போ உங்கள் அமைச்சர்கள்லாம் எல்லாத்துக்கும் போய்ட்டு ரீல்ஸ் போடுறாங்களா, அந்த ரீல்ஸ் எடுக்கிற வேலையை கொடுங்க, கட்சி காசில் கொடுங்க, பனையர் அலுவலகத்தில் வேலை போட்டு கொடுங்கள், அமைச்சர்களின் உதவியாளராக அவர்களுடைய சொந்த பணத்தில் வேலை போட்டு கொடுங்கள். அரசு வேலையை இப்படி அள்ளி வீசாதீர்கள். எனக்கும் அதில் உடன்பாடு. இன்றைக்கி தினமலரில் வந்த செய்தி, நிறைய பேர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை கருத்து பரவிட்டுருக்குன்னு போடுறாங்க. எனக்கும் இந்த ஒரு வேலை 2 வேலைன்னா பெருசாக தெரியாதுமா. 41 கவர்மெண்ட் ஜாப்பை தூக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய வேக்கன்சி இது இல்லையா? இது சரியல்ல. அதனால் அரசு இப்படி அரசு வேலை வழங்கக்கூடிய கூட இருக்க அதிகாரிகளாம் ஐடியா கொடுப்பாங்க. சார் இப்படி கொடுத்தனா மாசாக இருக்குன்னு ஜானே கொடுப்பாரு, கெத்த மாசாக இருக்குன்னு அதை கொடுப்பாரு. அந்த ஐடியாலாம் இது தவறான நடைமுறை. அப்புறம் எங்கே விபத்து எந்த மரணம் நடந்தாலும் தூக்கிட்டு வருவாங்க கவர்மெண்டால் கூடுன்ட்டு. செய்வீங்களா? காவல்துறையின் வன்முறையால் உயிரிழந்தவர்கள் வீட்டில் கேட்பார்கள், கொடுப்பீர்களா?
இந்த ஆகாஷ்னு ஒரு பையனை கஸ்டடியில் எடுத்து நடந்துச்சுல்ல, வீட்டில் கவர்மெண்ட் ஜாப் கேட்பாங்க, கொடுப்பீங்களா? அதுக்கெல்லாம் கொடுக்கணும் நியாயப்படி. அதனால் இதை அரசு தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி சார். நன்றி சார்.